நடப்பு அரசியலில் சர்வதேச விவகாரங்கள் என்பது இலங்கை தீவினில் ஒரு முக்கியமானதொரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் சர்வதேச ராஜதந்திரிகள் இலங்கைக்குள் செல்லுகின்ற வருடமாக இருக்கின்ற போதிலும் அதற்கு மேலாக உலகில் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தாபனங்களின் தலைவர்கள் கூட இலங்கைக்குள் படையெடுக்கின்றார்கள். இலங்கை தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களுக்கெல்லாம் சில விதமான பதில்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலையில் அண்மையிலே இலங்கை சென்று திரும்பி இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன், அதே போன்று சர்வதேச ராஜதந்திரிகள் இலங்கை அரசியலில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களோடு தென்னிலங்கை பயணிக்கின்றது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுடைய கண்ணீர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் எதற்காக இந்த பயணம் பதவி முடிவுறும் தருவாயில் இலங்கைக்கு மேற்கொள்ளப்பட்டது? இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? இதனால் ஏதாவது பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தீர்வுண்டா? இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட சிக்கலான வினாக்களுக்கு பதிலளிப்பதற்காக இன்றைய லங்காவின் அரசியல் களம் வட்டமேசையில் இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் ஆய்வாளரும் சிரேஷ்ட சட்டவாளருமான எம் நிலாம்டீன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழ். வணக்கம் நேயர்களே. பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு இன்று வரைக்கும் குறிப்பிட்ட மக்கள் இலங்கை தீவினில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளருடைய வருகை அல்லது அவர் சென்று திரும்பியது அந்த மக்களுக்கு திருப்தியா அதிருப்தியா? நிச்சயமா அதிருப்தி. எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு விடிவும் பெறவில்லை. இவர்கள் ஒரு பிரயாணம் வருகின்றனர். ஒரு இலங்கை தீவை சுற்றி பார்த்துவிட்டு போகின்ற இலங்கை அரசின் அல்லது அமெரிக்க அரசின் ஒரு அஜெண்டாவுக்குள் வந்து போகின்றார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதனால் எந்த நன்மையும் ஒரு வீதம் கூட கிடைக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் அடுத்து ஆணித்தரமாக சொல்லுவோம். அதாவது நீங்கள் கூறுகின்றதன் அடிப்படையில் எதுவும் கிடைக்காதென்று கூறுகின்றீர்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளருடைய வருகையை இலங்கை அரசும் பெரியதொரு விடயமாக பார்க்கின்றது. சர்வதேச அளவிலும் கூட அது முக்கியமானது ஒன்றாக சர்வதேச ஊடகங்கள் வெளிக்காட்டி நிற்கின்றன. அப்படி இருக்கையில் அவருடைய பதவி முடிவுறும் தருவாயில் எதற்காக இலங்கைக்குள் செல்லும்? இது ஒரு கண்டுடைப்பு. அவருடைய ஆட்சி காலத்துக்குள், அவருடைய பதவி காலத்துக்குள் இலங்கைக்கு போகவில்லை என்ற குறைபாடை நீட்டு செய்ய வந்திருக்கின்ற. ஆனால் எங்களுடைய பார்வையில் இவர் முதலாக இந்த நாட்டுக்குள் வந்தவுடன் அவர் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். எந்த நடைபெறால் இப்ப பாருங்கள், வியட்நாமில் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் கடந்த கால அமெரிக்காவின் அட்டூழியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் இவர் ஒரு மன்னிப்பு கேட்க முடியுமானால் வந்திருக்கின்ற வாங்கியமும் வந்து சென்ற வாங்கியமும் ஏன் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்க முடியாது? அகோரமான முறையில் ஒரு படுகொலை செய்யப்பட்ட மக்கள் இந்த நாட்டுக்குள் மக்களின் குடும்பங்கள் இன்னும் இருக்கின்றது. வடகிழக்குக்கும் சென்று வந்திருக்கின்றார். கிழக்கு மாகாணம் அல்ல, வடக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஒரு மனித படுகொலை நடந்திருக்கிறது. ஒரு நவீன யுகத்தில் சாதாரண மக்கள் அப்பாவி மக்களை கொண்டு கொல்லப்பட்ட ஒரு காட்சிகள் இன்னும் பயங்கரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அவர் ஒரு பொது மன்னிப்பு பொதுவாக கேட்டிருக்க வேண்டும் என்பது எங்களது ஆதங்கமாகும். அதாவது இலங்கை தீவினில், அதாவது வடக்கு பகுதியிலே யுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டு மிகவும் மனித உயிர்கள் ஊசலாடி கொண்டிருந்த போது கூட உலங்கு வானூர்தியில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த வழியோடு இன்று அவர் கூறுகின்றார், கொழும்பில் இருக்கக்கூடிய அலுவலகம் முடிவுகளை எடுப்பதில் தடுமாறிவிட்டது. இதற்காக நான் சென்று உடனடியாக அறிக்கை கோருவேன், நடவடிக்கை எடுப்பேன். அப்படியாயின் அவர் அன்று உலங்கு வானூர்தியில் எதனை பார்த்தார்? நிச்சயமா எல்லாம் பார்த்திருக்கின்றார். இந்தியா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ரோவிடம் ஆதாரம் இருக்கின்றது, இந்த விக்கிலீக்ஸிடம் ஆதாரம் இருக்கின்றது, அமெரிக்கா வேறு வகையான ஆதாரம் வைத்திருக்கின்றது. இனப்படுகொலைக்கான நியாயமான சான்றுகள் அமையின சொல்லப்பட்ட நாடுகளில் இருக்கின்றது. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்றால், ஹேக்டவுன், நெதர்லாந்தில் இருக்கின்ற ஹேக்டவுனுக்குரிய ஆதாரம் கிடைக்கவில்லை என்றால் எங்களுக்கு ஒரு மனமருத்தம். இது நிறைய ஆதாரம் அமெரிக்காவில் இருக்கின்றது. இலங்கையை மிரட்டுவதற்கான ஆதாரங்கள் பல நாடுகளிலும் இருக்கின்றது. இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் குறிப்பாக இந்தியாவிடம் இருக்கின்றது, அமெரிக்காவிடம் இருக்கிறது, விசேடமாக விக்கிலீக்ஸிலும் இருக்கின்றது. இதையெல்லாம் இவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒரு பூச்சாண்டி காட்டிக்கொள்ள நாட்டுக்குள் அதிகாரிகள் வருவது போவதுமாக இருக்கிறது. இதனால் மாற்றம் வரப்போவதில்லை. மாற்றம் எங்கிருந்து வரப்பட வேண்டும் என்றால் இங்கிருக்கின்ற தமிழ் அரசியலிருந்து தான் முதல் மாற்றம் வர வேண்டும். தமிழ் அரசியல் இவர்களை வருகையை முதல் உண்மையாக பார்த்திருந்தாலும் கூட இவர்கள் மறைமுகமாக வெளிப்படையாக பல காலங்கள் சொல்லி இருக்கலாம். பெருமளவு சொல்லப்படவில்லை என்ற ஆதங்கம் இருக்கின்றது. அங்கிருக்கின்ற டயஸ்போராக்கள் இங்கிருக்கின்ற தமிழர்களும் கூடுதலாக செய்ய வேண்டும். அவர்கள் இது தூக்கலாங்கரில் இருந்தாங்கன்னால் சாதிக்க முடியாது. அவர்கள் இப்படி அடுத்த ஒருவரும் வந்து போவார். இதற்கு பின்பாடும் ஒரு யுஎன் செக்ரட்டரி வந்து போகிறார், இன்னும் வந்து போகிறார். முடிவு என்ன? முடிவு 0. அதனால் நிறைய டயஸ்போராக்களும் இங்கிருக்கின்ற அரசியலும் தமிழ் அரசியலும்
நிறைய செய்ய வேண்டும் என்று ஆரம்பமா. அதாவது நீங்கள் கூறுகின்றீர்கள் இது தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்ற ஒரு விடயம், அங்கு இடம்பெற்ற அநீதிக்கு தீர்வு கிடைக்காது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது இன்று உலக சான்றோர்களுடைய கருத்தாகவும் அதுவே இருக்கின்றது. அப்படியாயின் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு இனம் தங்களுடைய தீர்வு நோக்கிய பயணத்தில் நீங்கள் அரசியல் சக்தியையும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்களையும் இது தொடர்பில் ஆக்கமாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற இடைவெளித்தன்மையை எப்படி கருத்துருவாக்கமாக்க முடியும்? இது நாங்கள் உண்மை எங்க சொல்ல போனா எங்கு தமிழ் மக்களுக்காக இருப்பது டிஎன்ஏ. நாங்கள் ஏற்கனவே கடந்த பட்டமேசி நான் சொல்லியிருக்கேன், இப்போதும் சொல்லிக் கொண்டோம். ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்ப இந்த வாரத்துக்கு முந்தைய வட்டமேசையில் பகிரங்கமாக நான் டயஸ்போராக்கள் இனங்களை சாடி இருந்தேன். பல வகையான கருத்துக்கள் நம்ம வருகின்ற நியாயமான கருத்துக்கள் அதே போன்று சொல்லுகின்றோம். ஒரு இலக்கை அடைய வேண்டுமானால் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்ற வருகின்ற மார்ச் ஏப்ரல் வரப்போகின்ற ஜெனீவாவில் நடக்கப் போகின்ற மாநாட்டில் நாங்கள் இன்னும் அது சரியான பங்களிப்பு செய்யவில்லை. நெதர்லாந்துக்கு இந்த ஹேக் டவுன் இந்த ஒருவர் இலங்கையை சேர்ந்த முஸ்லீம் சொல்லுகின்றார். அவரிடம் கேட்டேன், என்ன ஐயா நடக்குது வாய்ப்பான உண்மையாக சொல்ல போனால் இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இப்படி இருந்தாலும் தகுந்த ஆதாரங்கள் ஹேக் டவுன் சமரிக்கப்படவில்லை. நெதர்லாந்தில் இந்த ஹேக் டவுன் நீதிமன்றத்துக்கு சமரிக்கப்படுமானால் இலங்கை பெரிய சிக்கலுக்குள் கொண்டு வரலாம். இது ஒரு மனித பொடை, ஒரு நாகரிக உரையில் சிறுவர்கள் அப்பாவிகள் இவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் ஒரு பயங்கரமான கொலை நடந்திருக்கின்றது. 3 தினங்களும் 2 லட்சம் மக்கள் காலுயிர் அரை உசுறு 3/4 உசுரமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிப்பதி கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதற்கு நீதி நியாயம் வேண்டும் என்றால் டயஸ்போராக்கள் இங்கிருக்குள்ள தமிழ் அரசியல் சக்தியில் ஒன்றுபட வேண்டும். ஆளுக்கு ஒரு பக்கம் வண்டி ஓட்டாமல் இவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். முதல் இவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஒரு பக்கம் பிழைப்பு, ஒரு பக்கம் அப்படி பிழைப்பு போறதால நீங்கள் கூறுகின்ற அந்த கருத்தோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சென்ற வார வட்டமேசையிலே கனடாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் கூறியிருந்தார், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய கணிசமான டயஸ்போராக்களுக்குள் இலங்கை அரசின் உளவாளிகளும் இந்திய அமைப்பின் ரோவும் வந்து நுழைந்து விட்டது. அதனால் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அரசியலிலும் சாதிக்க முடியாமல் இருக்கின்றார்கள், ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியலையும் தீர்மானிக்க முடியாமல் திண்டாடுகின்றார்கள். இந்த கருத்து உண்மை நிச்சயமா அது ஒரு வெளிவராத உண்மை. அது எனக்கும் அது மறந்து போன உண்மை, வெளிவராத உண்மை. நாங்களா தான் சொல்லுகின்றோமே, இந்திய டயஸ்போராக்களும் சிலர் விலை போய்விட்டார்கள். இப்ப அண்மை காலமாக பார்த்திருப்பீங்களானால் மங்கள சமரவிடம் சிலர் போஸ்ட் கொடுக்க பந்தா காட்டுகின்றார்கள். அதை நீங்கள் வெளிப்படையா பார்க்க நாங்கள் நிறைய பேர் சொல்ல குற்றம் சொல்லலாம். இப்படியாக டயஸ்போராக்கள் தமிழ் மக்களுக்காக போராடுகின்றோம், பராதி தூக்கணும் என்ற போர்வையில் இலங்கை அரசிடம் விலை போய்விட்டார்கள். அதே போன்று எல்லா இடமும் பூண்டு கலக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த ஜெனீவாவை எந்த அளவுக்கு முடக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு தடுக்க வேண்டுமோ, ஈழத்தமிழுக்கு ஒரு நல்லொரு தீர்வு கிடைக்காமல் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கள் ரோவின் கண் பார்வைகள் அங்கு மாறிவிட்டது. ஜெனீவா நடக்கும் வரை இலங்கைக்குள்ள இருக்க மாட்டார்கள், அங்குதான் பார்வைகள். அதனால் எந்த வகையில் இவர்கள் முட்டி மோதியதெல்லாம் தடுக்க முடியும் அந்த அளவு தடுப்பார்கள். அவர்கள் சக்தி பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் பல முறை சொல்லி இருக்கின்றோம், பல ஆய்வில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். குணரட்னம் சொன்னது நியாயமான கருத்து, உண்மையான கருத்து, வெளிவராத உண்மைகள் அது. அதனால் இவர்கள் பூண்டு விளையாடுவதால் சில தீர்வு எடுக்க முடியாமல் தடுமாறுவது உண்மை. அதற்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியுமா? இவர்கள் அதையும் தாண்டி நாங்கள் செயல்பட வேண்டும், அதை மீறி செயல்பட வேண்டும். இப்படியான நிலைப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த ஜெனீவா வருகின்ற மார்ச் மாதம் மிகவும் பிரதானம் ஒன்று. இந்த வருடம் இலங்கைக்குள் வருவதற்கு இனி நான் நினைக்கின்றேன் சர்வதேச ராஜதந்திரிகள் இல்லை, சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் இல்லை. அப்படி இருக்கையில் இப்படியான பயணங்களால் ஏதாவது பிரதிபலிப்புகள் இருக்குமா, அல்லது அந்த பயணங்கள் வெறும் சாதாரணமாக அமைந்துவிடும்? இல்லை, பயணங்கள் அவர்கள் நீதி நியாயம் நடந்து கொண்டால் வேறு வகையான புதைகள் எல்லாம் வெளியாகும். இவர்கள் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டுக்காக கடைசி காலத்துக்குள் நானும் போய் வந்தேன் என்று ஒரு வண்ண காற்றுக்காக வருகின்றார்கள் ஒழிய அப்படி பார்க்க பாருங்கள். நவநீதம் பிள்ளை அவர்களும் மஹிந்தர் நேரடியாக மோதிக்கொண்டார்கள். அப்படி ஒரு முருகல் நிலைக்கு வந்தார் அந்த அம்மையார். அது போன்று அதிகாரிகள் இங்கு இல்லையே, அவர்கள் நிச்சயமா இல்லை. அவங்க அதே போன்று இங்க இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பு சேர்ந்த அம்மையார் அவர்கள் வந்து சென்றிருந்தார். அவர்களும் வந்து 2007 ஆண்டு காலப்பகுதி லூயிசாபர் அம்மையார் வந்திருந்து தன்னுடைய பதவியை துறந்திருந்தார். இலங்கையில் தன்னால் சுதந்திரமாக பார்வையிட முடியவில்லை பாதிக்கப்பட்ட மக்களை என்று, இல்லையா? நிச்சயமாக அது ஒரு உலகத்துக்கு ஒரு பயங்கர வெளிக்காட்டு. அதே போன்று இப்ப நவநீதம் பிள்ளை இந்த லூயிஸ் அம்மையாரும் செயற்பட்டது போன்று மற்றவர்களும் செயற்படுவர்களானால் எங்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கும். இது சும்மா கண்ணாமூச்சி விளையாட்டுக்காக சாக்கு போக்கு சொல்லி பேக்காட்டிருக்க வந்து போகின்றார்கள். இவர்களை நெருக்க வேண்டும். அதை நாங்கள் சொல்லுகின்றோம் மீண்டும். இவர்கள் வருகையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்கள் வர வேண்டும், பார்க்க வேண்டும், செல்ல வேண்டும், நாங்கள் நெருக்க வேண்டும்.
இந்த கழுத்து குரல் வலையை பிடிச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கூட நாங்கள். நீங்க என்ன சும்மா வந்து போனோம், அங்க எழும்பணும், அங்க ஆர்ப்பாட்டம் எழும்பணும். டயஸ்பராக்கள் அங்க அங்க வாழ்கின்ற அத்தனை பேரும் புலிகளை விற்றவர்கள் தான். புலிகள் மூலமா தான் அகதி அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இங்க நாங்கெல்லாம் ஒரு பதத்தை தூக்க முடியுமா? நாளைக்கு அவர் வீட்டை நிம்மதியா இருக்க முடியுமா? இப்ப எங்க இருக்கிற மக்கள் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம், எல்லோரும் கேட்கலாம். எங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கு இலங்கை அரசுக்கு பதவி தூக்கலாம் முடியுமா? அவன் இன்றைக்கு வடகிழக்கு அவன் சாப்பிடுறதே பெரும்பாலா இருக்குது. அவனோட வறுமைக்குள்ள இருந்துருக்கு. அதை விட்டு நாளைக்கு ஒரு பதாய் தூக்கி இந்த மாதிரி ஒரு ஏற்பு தூக்கி இருக்கலும். அதனால் எங்கு பெருமளவு சாத்தியம் இல்லை, அங்குதான் 100% சாத்தியம் இருக்குங்க. அதனால டயஸ்பராக்களின் கடமை பெரும் கண்ணியம் இருக்கிறது. 10 பேர் போகட்டும், இலங்கை அரசும் பக்கமோ உளவாளி பக்கமோ 10 பேர் போகட்டும், நாங்க 90 பேர் இருக்கிறோம் இல்ல, அவ்வளவு பேரும் மோதிக்கொள்ளலாம். அதனால இலங்கை அரசுக்கு ஒரு ஷாட்டை அடி கொடுக்க வேண்டாமல் அது டயஸ்பராக்கள் ஊடகத்தான் முடியும். எனவே அவர்களில் துள்ளிகளை வேணும், அவர்கள் செயல்பட வேண்டும். வருகின்ற மார்ச்சை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாசம் வருகின்றது. என்ன பலம் கண்டு இருக்கின்றோம்? அதனால் இவர்கள் முதல் ஒன்று சேர வேண்டும், நிறைய ஒன்று சேர வேண்டும். உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற தமிழ் அமைப்புக்கெல்லாம் ஒன்று சேர வேண்டும். இதற்கு பிறகு இன்னும் காலம் கடத்தி ஒரு தீர்வு கிடைக்க போவதில்லை. அது அப்படியே அத்திப்பட்டி மாதிரி மறைந்து அத்திப்பட்டி திரைப்படம் போட்டு அப்படியே மறைந்து போற செயலாகத்தான் போகிறது. இதுக்கு உயிரூட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக டயஸ்பராக்கள் இந்த விடயத்தை மீண்டும் நாங்கள் உறுதியாக சொல்லணும். அவர்கள் கையில் எடுக்க வேண்டும், முடிஞ்ச அளவு செயல்பட வேண்டும் என்பது எங்கள் ஆதங்கமாக. அதாவது 2009 ஆண்டுக்கு பிற்பட்ட ஒரு சில வருடங்களில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்களுக்கு இலங்கை அரசு பயந்திருந்தது. கடந்த ஆட்சியில் இருந்த மஹிந்த ரெஜீம் கூட டயஸ்போராக்களுக்கு பயந்திருந்தது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நல்லாட்சி அதாவது டயஸ்போராக்கள் என்ற ஒரு விடயத்தை ஒரு பெரும் பொருட்டாக கருதவில்லை. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு மிகவும் பிரதானமாக இருக்கின்றது. ரணில் அரசு இன்று இந்தியாவில் பக்கம் தன்னுடைய பார்வையை கடும் போக்கான தன்மையோடு பார்ப்பதாக கூறப்படுகின்றது. சில மகாநாடுகளினுடைய கருத்துக்கள் கூட இந்தியாவை மிகவும் ஆக்ரோஷம் அடைய செய்திருப்பதாகவும் கருத்துக்கள் இருக்கின்றன. இது தொடர்பில் எதற்காக ரணில் இந்தியாவுடன் முருகுகிறார்? நாங்கள் பலமுறை சொல்லுகிறோம், அவர் எப்போதும் வெளியுலக பார்வையில் பல மாதிரி தெரிந்தால் அவர் மேற்குலக நாடுகளும் அவர் ஆட்சிக்கு பிறகுதான் இந்த 5ஆம் ஆண்டு அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளும் படையெடுக்கின்றனர். அவர் எப்போதும் மேற்குலக நாடுகளும் சென்று வருவர். மேற்குலகம் எப்படித்தான் பார்த்தாலும் அவரைத்தான் அரவணைத்து செல்லும். அதற்கு கொஞ்சம் இவர் அதிபர் மைத்திரியும் கொஞ்சம் உடன்பட்டு விட்டார். இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு கோபமாக இருக்கு, அவளுக்கு ஒரு வைத்திருத்தலை உருவாக்கி இருக்கின்றது. அண்மையில் அவர் கடந்த வாரம் சிங்கப்பூரில் ஆற்றிய உரை இந்தியாவில் வெறும் பரபரப்புக்குள்ளாக இருக்கின்றது. இலங்கையிலும் அது நேற்றைய தலைப்பு செய்யா இருக்கின்றது. எனவே ரணில் அரசு மேற்குலக நாடுகளை மிகவும் சிம்மாசனம் அனுபவித்து போகின்றார். அதனால் இந்தியாவில் நீங்க கடந்த வாரம் கேட்டது போன்று இந்தியா பெருமளவு சாதிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் கூட ரணில் அரசை அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கின்றது. மிக விரைவில் வரப்போகின்ற தேர்தல் மூலம் இந்தியா இதற்கான பதிலடியை கொடுக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எந்த தேர்தலை எப்படி பயன்படுத்த போகின்றது, யாரை அதற்கு சாதகமாக தனக்கு காய் நகர்த்திருக்கின்றது? அதாவது இந்த வடகிழக்கு இணைக்க வேண்டும் என்று டயஸ்பராக்களும் இங்குள்ள டிஎன்ஐயும் விரும்புகின்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு இன்று கிடைக்கப்பட்ட ஒரு தகவலின் பிரகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மைத்திரி அவர்களும் ஒரு அணியாகவும், அதாவது கிழக்கு மாகாணத்தில் ஒரு அணியாகவும், வடக்கல்ல கிழக்கு, வடக்கில் எப்போதும் டிஎன்ஐ வரப்போகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் வேற இதர கட்சி சிறிய கட்சிகளும் முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைக்க போகின்றார்கள், மோத போகின்றார்கள். இப்பொழுது எங்களது பார்வை இந்தியா எந்த பக்கம் இருக்க போகின்றது என்று. ஆனால் எங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி கொஞ்சம் வாக்கு ஒரு தமிழ் வாக்கு ஒரு 10,000 இருக்கக்கூடிய நிலை இருக்குங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கிழக்கு மாகாணத்தில் 37 ஆசனங்கள், இதில் 2 ஆசனங்கள் போனஸ் ஆசனங்கள். இந்த போனஸ் ஆசனம் எந்த பக்கம் செல்லுகிறதோ அந்த பக்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. ஒரு ஆபத்தான ஒரு மோதல். அதாவது மைத்திரி அரசும் டிஎன்ஐயும் சேர்ந்து ஒரு பக்கமும், ஐக்கிய தேசிய கட்சியும் முஸ்லிம் காங்கிரசும் இதர முஸ்லிம் இருந்தால் தானையும் அது வேற சேரலாம் இருக்கு. இதர கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய 19 ஆசனங்களுக்கான கிழக்கு மோதல். ஏன்னா சொன்னால் கிழக்கில் வடகிழக்கு இணைப்புக்கு ஒரு பச்சை கொடி பெருமளவு வந்தாலும் கூட முஸ்லிம்களில் 99% முஸ்லிம்களுக்கு விருப்பம் இல்லை போன்றிருக்கின்றதால் டிஎன்ஏ இப்படி ஒரு மைத்திரி அவர்கள் மூலமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வருகின்றார்கள். நாங்கள் அந்த ஆட்சி நேற்று முதல் கிழக்கில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அக்கீம் படையெடுத்து வருகின்றார். அவர் எப்படிதான் படுப்பார், எலெக்ஷன் வரும் என்றால் எல்லா ஊர்ல திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களுக்கு களமிறங்கி விட்டார். அவர் இப்போது பசுமை தேசத்தை அமைக்க வேண்டும் என்று மரம் நடுகின்றார் அல்லவா? அவர் எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது என்றால் எல்லா பேசும் போது அவர் பாசனம் காட்டுவார். எலெக்ஷன் ஒன்று வரும் என்றால் இந்த முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்கு படையெடுத்து வருவார். அவர் எடுப்பார்
படையெடுப்பார், நாகபாம்பு எடுப்பார், எல்லா படமும் எடுத்து வருவார். அது என்னென்றால் அவருக்கு ஒரு ரிஷாட்டின் கிழக்கு வருகை, அம்பாறை வருகை அவருக்கு ஒரு கிளி கொள்ள வைத்தது. ரிஷாட் வருவதுன்னா அவர் அடுத்த கட்டம் வந்தது. அதனால் அங்கு அம்பாறையில் நேற்று நடமாடும் சேவை கொண்டு ஆரம்பித்தது. அங்க மக்கள் பெரும்பள்ளம் அமையவில்லை. அதனால் ஒரு எலெக்ஷன் கிழக்கு மாகாண தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது மாகாண தேர்தலுக்கு முன்பாக மஹிந்தர் ஒரு புதிய கட்சி அமைப்பாரா இல்லையா ஒன்றொரு நடுக்கம் மைத்திரி அவர்கள் பக்கம் இருக்கின்றது. அதற்காக அவர் கடைசியாக ஒரு அணுகுண்டை வீசியிருக்கின்றார். நான் பல உண்மைகளை வெளியாக போகின்றேன், அதனால் மைந்தர் அணி ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தால் நான் பல உண்மைகளை புட்டி வைக்கப்படும் சொன்னதால் அப்படி அவர் கம்மன் அமர்ந்திருக்கிறார். பார்க்கலாம், நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். அதாவது அந்த மஹிந்தவினுடைய செல்வாக்கு என்பது தென்னிலங்கையில் கூடியதா குறைந்ததா என்பதற்கு அப்பால் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளை, அதாவது மைத்திரி பக்கம் இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள், மாகாண சபையின் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், சில பல பாராளுமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்வதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஒரு தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால், மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் வருமாக இருந்தால் இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்படி என்று சொன்னால் இவர் அதிகப்படியான ஆசனங்களை சுதந்திர கட்சியிடம் பல பரீட்சையில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, நாங்கள் இப்படித்தான் பார்க்கணும். மஹிந்தையின் மோதலுக்கு வருவனால் அகிலேசகர்ஜி 1வது இடத்தையும் 2வது இடத்தையும் மஹிந்தர் அணி, 3வது இடத்தை மைத்திரி அணி பெறுவார். இதுதான் இங்கு உள்ள உளவு தகவலாகவும் இருக்கின்றது. இதுதான் உள்ள ஆய்வாளர் மத்தியும் இருக்கப்பட்ட பெறுவராகவும் இருக்கின்றது. எந்த வகையிலையும் மஹிந்தரை மோத விடாமல் கட்சி அமைக்காம இருந்தால் மாத்திரம்தான் ஒரு 50-52 அப்படி எடுக்க பார்க்கலாமே ஒழிய மைத்திரியின் பக்கம் பெருமளவு ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு ஆவேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அதுவும் சிறுபான்மை மக்கள் கட்சியில் தான் வந்ததை ஒழிய அது பெரும்பான்மை கட்சியால் வரவில்லை. ஐக்கிய கட்சியின் உச்சகட்டத்தை தாண்டியும் பெற முடியவில்லை. அதனால் வருகின்ற தேர்தலில் மைத்திரி அணி ஒரு மந்த நிலைக்கு சொல்லக்கூடிய என்று நாங்கள் பார்க்கின்றோம். காலம் பதில் சொல்லக்கூடிய என்றால் பணபலமும் மைந்தர் பக்கம் பெருமளவு இருக்கின்றது. இங்கு பணபலம் அதிகம் இல்லை, ஆனால் ரணிலின் கை தூங்கக்கூடிய ஒரு பெருமளவு சக்தி இருக்கின்றது. கிழக்கு மாகாணம் பெரிய ஆட்டத்தை காணக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. பார்க்கலாம், நாங்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். காலங்கள் நேரங்கள் வரும்போது நிற்குவோம். இந்த சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அண்மை காலமாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கின்றார். அவருக்கு ஒரு அரசு தலைவருக்கு நிகரான வரவேற்புகளும் மரியாதைகளுமே வழங்கப்படுகின்றன. அப்படியே நின்று ஒரு சில நாடுகள் அவரை இன்றும் தலைவராக பார்க்கிறதா? நிச்சயம் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான, அவர் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டர், அதுதான் பார்க்கிறார்கள். உலகம் முழுவதும் அவர் போகும் இடமெல்லாம் அவருக்கு ஒரு மரியாதைக்கான காரணம் அவர் ஒரு கட்ஸான ஆள். அதை நாங்கள் அதை மறக்க முடியாது. நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றோம், முடிவெடுப்பதில் அவர் ஒரு வல்லவர், ஒரு கட்ஸானவர். சிறுபான்மை மக்களை அவர் அரவணைத்து செல்லவில்லை கொண்டு குறைபாடாக அவர் பெரும்பான்மை அவரை மக்களுக்கு பார்க்கிற ஒழிய அவர் ஒரு கட்ஸான தலைவராக உலகம் பார்க்கின்றது. இவரை ஒரு கோமாளியாகத்தான் பார்க்கிறது மைத்திரி. நாங்களும் அப்படித்தான் பார்க்கின்றோம். என்றால் இவர் ஒரு கட்ஸான ஆளா இருக்காருல்ல, இவருக்கு பயப்படுறார், ரணிலுக்கு பயப்படுறார், மக்களுக்கு பயப்படுறார். இப்படி இவர் ஒரு அசந்து போன அதிபரா நாங்கள், அதாவது இந்த மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக மைத்திரி அவர்கள் படையெடுக்கவில்லை, பயணிக்கவில்லை. அசமந்த போக்கில் பிரயாணிப்பதால் படியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்ற ஒரு பதத்துக்கு வந்திருக்கின்றார்கள். மஹிந்தர் முழு நாட்டையும் மக்களையும் அமைச்சரவையும் முழு நாடாளுமன்றத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்கு வைத்திருந்தார். இது மறக்க முடியாத உண்மை. அந்த அளவுக்கு இவரால் செயல்பட முடியவில்லை. இவர் அதாவது அவர் கனம் அவ்வளவு என்று பார்க்கின்ற தெரியவில்லை. அவர் ஒரு வக்கீல் என்பதாலும் மஹிந்தருக்கு ஒரு பலம் இருந்துச்சு. இவர் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர். இவர் எப்படித்தான் வாழ்ந்தார், ஒரு கிராம சேவை உத்தியோகராக இருந்தார். அதனால் எந்த போக்கு இவ்வளவுதான் என்று சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் பதவியேற்றவுடன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பவரை யூஸ் பண்ண மாட்டேன் என்றும் சொல்லியிருந்தார். அதாவது இவர் ஒரு வார்த்தை மாறாத தலைவராக பார்க்கலாம். எங்களுடைய பார்வையில் ஒரு வார்த்தை தவறாத சொன்னால் செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பார். அவர் ஏமாற்று வித்தகர். மஹிந்தரை எடுத்துக்கொண்டால் ஏமாற்று வித்தகர், பொய் நாடக நடிகர், உலக மகா பொய் நடிகர் நாங்கள் பார்க்கலாம், வர்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நாங்கள் எங்களை பார்வை இருக்கின்றது. லங்காஸ்ரீயின் அரசியல் களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு பாங்கி மூனுடைய வருகை, தற்பொழுது இருக்கக்கூடிய அரசினுடைய தன்மைகள், அதற்கு மேலாக ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், கிழக்கு மாகாண சபையை தீர்மானிக்கின்ற சக்தியாக யார் இருக்க போகின்றார்கள், ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சிக்கு இடையில் எப்படியான பலப்பரட்சை இருக்க போகின்றது, இக்காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.